1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய வசனங்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை முகமுகமாக பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனிடத்தில் இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தம் பரிசுத்தமா வாழ்வது. நம்ம வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமா வாழ அர்ப்பணித்தால் நாம் இயேசுவை முகமுகமாக தரிசிக்க முடியும். ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம வாழ்க்கையிலே நம்ம எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பாவம் தொடரக்கூடாது. பாவம் தொடரும்போது சத்துரு தொடருவான். ஒரு குடும்பத்திலே பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தாங்க. பாவம் செய்யும்போது நன்மையை இழந்து போயிருந்தாங்க. பாவம் செய்யும்போது பாதுகாப்பை இழந்து போயிருந்தாங்க. பாவம் செய்யும்போது அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்வாங்க. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் வரும்போது அவனோட வாழ்க்கையிலே தேவனை தரிசிக்க முடியாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். பாவம் செய்யும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கும். இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு பகுதியிலே, ஏதாவது ஒரு நேரத்திலே, 24 மணி நேர வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? அத நைட்டு கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். இதயத்துக்குள்ள கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ எதுவும் வேண்டாம். நைட் நேரத்துல கர்த்தரை நாம் தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது.